அரசு அங்கீகாரம் பெறாத தனியார் பள்ளிகளின் பட்டியலை 1 மாத காலத்திற்குள் வெளியிட வேண்டுமென தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வெங்கடாச்சலம் என்பவர் செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அரசு அங்கீகாரம் பெறாத பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் மேல் படிப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் தமிழகத்தில் எத்தனை தனியார் பள்ளிகள் அரசு அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வருகிறது என்ற விளக்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என கூறியிருந்தார். இம்மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட R.K. அகர்வால் மற்றும் பால் வசந்தகுமார் ஆகியோர் கொண்ட அமர்வு அரசு அங்கீகாரம் பெறாத தனியார் பள்ளிகளின் பட்டியலை அடுத்த 4 வாரத்துக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். தமிழக அரசு அங்கீகாரம் பெறாத மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை குறித்த விளக்கங்களை, அதை குறித்த முகவரிகளை உடனடியாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு இந்த விளக்கங்களையும் முகவரிகளையும் அரசு மக்களுக்கு 4 வாரங்களுக்குள் தெரிவிக்கும் வகையில் இந்த வழக்கிற்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் தனியார் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு பிறகும் தமிழகத்தில் ஏராளமான தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் பெறாமல் ஆபத்தான கட்டிடங்களில் செயல்பட்டு வருவதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார்.